பகுதி 6. மூளை செய்யும் மாயம், ஜெனரலைசேஷன், டெலிஷன், டிஸ்டார்ஷன். தமிழ்நாட்டில் 2014 ஒரு திருட்டு. பட்டப்பகலில் கோவில் திறந்திருக்கையில் சாமி சிலையின் கழுத்தில் இருந்த தங்க நகை திருடு போய்விட்டது. யாரை சந்தேகிப்பது, விசாரிப்பது என்று தெரியவில்லை. நல்ல வேளையாக அந்த கோவிலில் சிசிடிவி கேமரா வைத்திருந்தார்கள். போலீசார் அதை ஓடவிட்டு பார்த்தார்கள். திருடன் மிகச் சுலபமாக அடையாளம் காணப்பட்டான். அவன் சாமி சன்னதியில் யாரும் இல்லாத நேரம் விருட்டென உள்ளே நுழைந்து சாமியின் கழுத்தில் இருந்த தங்க நகையை எடுத்துக்கொள்வதும், உடனே வெளியே வந்து அதே சாமியை வணங்கிவிட்டு போவதும் மிக தெளிவாக அதில் பதிவாகி இருந்தது. அந்த திருட்டுச் சம்பவம் மூலம் சொல்ல வருவது வேறு தகவல். தேவைப்பட்டதால் அந்த கேமரா பதிவை ஓடவிட்டு பார்த்தார்கள். திருட்டு பற்றி அவர்களுக்கு தெரிய வந்தது. ஒரு கால் நகை திருடு போயிருக்காவிட்டால் அந்த பதிவை எவரும் பார்த்திருக்க மாட்டார்கள். தேவையும் இல்லை. திருட்டு போன தினத்தின் கேமரா பதிவைத்தான் போலீசாரும் நிர்வாகத்தாரும் பார்த்தார்கள். அன்றைய பதிவையும் முழுமையாக பார்க்கவில்லை. அவர்களுக்கு வேண்டிய தகவல் கிடைத்ததும் பதிவு ஓடுவதை நிறுத்திவிட்டார்கள். இவர்கள் பார்த்தாலும் பார்க்காவிட்டாலும் தினசரி 24 மணி நேரமும் அந்த கேமராவில் பதிவு நடக்கும். இவர்கள் பார்க்காத நாட்களும் பதிவு நடந்திருக்கிறது. இதுதான் இங்கே சொல்ல வருகிறோம். இதை சொல்ல வருவதன் நோக்கம் என்ன? எதற்காக நாம் புரிந்து கொள்ள வேண்டும்? இதே போன்று சிசிடிவி கேமரா ஒன்றை நம் ஒவ்வொருவரிடமும் இருக்கிறது. நாம் விழித்திருக்கும் நேரமெல்லாம் அதன் பதிவு தொடர்ந்து நடைபெறுகிறது என்று சொன்னால் நம்புவீர்களா? விழித்திருக்கும் நேரமெல்லாம் நம் கண்கள் பார்க்கின்றன, காதுகள் செவிமடுக்கின்றன, மூக்கு வாசனைகளை பதிவு செய்கிறது, நாக்கு வாய்ப்பு கிடைக்கும்போது மட்டும் சுவையை பதிவு செய்கிறது, உடல் காற்று, தட்பவெப்பநிலை, ஈரம் போன்றவற்றை தொடு உணர்ச்சிகள் பதிவு செய்கிறது. இவையெல்லாம் பதிவாகும் இடம் ஆங்கிலத்தில் சர்வர், நம்முடைய மூளை. கடைகளிலும் வீடுகளிலும் ஏனைய இடங்களிலும் இயங்கும் சிசிடிவி கேமராக்கள் பதிவு அமைதியாக தொடர்ந்து நடைபெறுவது போல நாம் ஒவ்வொருவரும் பலவற்றையும் இந்த புலன்கள் மூலம் தொடர்ந்து நமது மனதில் பதிவு செய்கிறோம். பதிவானது எல்லாவற்றையும் நிர்வாகத்தினர் பார்க்காதது போல நமக்கும் பதிவாகிற எல்லாம் தெரியாது. அதாவது சுற்றி நடக்கிற எல்லாவற்றையும் நினைவாக, கான்ஷியஸாக பார்ப்பதில்லை. ஆனாலும் அவை பதிவாகின்றன. சிசிடிவி சர்வர்களுக்கு அளவு கொள்திறன் உண்டு. அவற்றை விட பல மடங்கு கொள்திறன் கொண்டவை நமது மனம் அல்லது மூளை என்ற சர்வர்கள். காரணம், அவை உருவாக்கம் செய்தது கடவுள் அல்லது இயற்கை அல்லவா? இந்த இடத்தில் ஒரு விளக்கம் தேவைப்படலாம். அதெப்படி நினைவாக இல்லாமலேயே நடப்பதை பதிவு செய்ய முடியும் என்று? நாம் ஒரு பொதுக்கூட்டத்தில் பார்வையாளராக அமர்ந்திருக்கிறோம். நாம் போயிருப்பது மேடையில் இருந்து பேசுபவர்களின் பேச்சை கேட்பதற்காக. தவிர சுற்றி நடக்கும் சிலவற்றையும் கூட அவ்வப்போது ஈர்க்கப்பட்டு கவனிப்போம். யார் வருகிறார்கள், எழுந்து போகிறார்கள் என்பது போல. இவைதான் நினைவாக நடைபெறுபவை. கூட்டம் முடிந்த பின் வெளியே வருகிறோம். கார் பார்க் இடத்திற்கு வந்து காரில் ஏறி உட்கார்கிறோம். ஏதோ துர்நாற்றம் வருவது போல தெரிகிறது. உடன் வந்தவர் காரில் நம் பக்கத்தில் உட்கார்ந்திருக்கிறார். அவரிடம் இது பற்றி கேட்கிறோம். ஆமாங்க, இதே நாற்றம் அங்கே கூட்டத்தில் உட்கார்ந்திருந்த போதும் வந்தது. நான் நினச்சேன் அங்கே தான் யாரோ எதையோ மிதித்து கொண்டு வந்து விட்டார்களோ என்று. நம்ம 2 பேர் செருப்புகளில் ஏதோ ஒன்றில்தான் இருக்கும் போல, பார்க்க வேண்டும். அப்போது நமக்கும் தோன்றுகிறது, அட ஆமாம், பேச்சு சுவாரஸ்யத்தில் கவனிக்கவில்லை, அங்கேயும் இந்த நாற்றம் வந்ததே.
இப்போது நினைவுபடுத்தி பார்க்க முடிகிறது. அப்போது நினைவில் இல்லை. அந்த சமயம் வெளிமனம் மற்றும் புத்தி மேடையில் இருந்து பேசியவரின் பேச்சில் கவனமாக இருந்தது. ஆனாலும் இப்போது யோசித்து பார்த்தால் நாற்றம் வந்தது நினைவுக்கு வருகிறது. அப்படியென்றால் வெளிமனம் எதில் கவனம் செலுத்துகிறதோ அது மட்டும் பதிவாவதில்லை, நடப்பன எல்லாம் பதிவாகின்றன. அப்படியென்றால் எல்லா நேரமும் முன்பதிவுகளை நம்மால் ரீவைண்ட் செய்து பார்க்க முடியுமா, கவனிக்க முடியுமா? மிகவும் கடினம். ஆனால் சாத்தியம்தான். அதைதான் மனோவசிய நிபுணர்கள் செய்வதாக சொல்கிறார்கள். NLP நிபுணர்களும் செய்கிறார்கள். உஷார் உள்ளே பார் புத்தகத்தில் தெரிந்ததுதான் தெரியும் என்று ஒரு கருத்து படிவம் எழுதியிருக்கிறேன். ஒரு விஷயத்தை பற்றி நமக்கு தெரியாதென்றால் அதை பார்க்கிற போது நமக்கு அதை அடையாளம் தெரியாது. சிலர் எவ்வளவு தூரம் அப்பாவியாக இருப்பார்கள் என்றால், நாம் அவர்களை கேலி செய்கிறோம் என்பது தெரியாமல் நாம் சொன்னதை செய்வார்கள். சில உறவினர்களோ குடும்ப நண்பர்களோ அந்த வீட்டில் இருக்கும் சிறு பிள்ளைகளை பாலியல் ரீதியாக பயன்படுத்தி கொள்வார்கள். அந்த குழந்தைகளில் பெரும்பாலானோருக்கு அது பாலியல் சீண்டல் என்பது தெரியாது. காரணம், அவர்கள் அறிவில் பாலியல் தொடர்பான பக்கங்கள் திறக்கப்படவோ எழுதப்படவோ இல்லை. அதனால் அவை நிகழும்போது இன்னதுதான் நிகழ்கிறது என்று அவர்களுக்கு தெரியாது. ஆனால் பல ஆண்டுகளுக்கு பிறகு கூட எவரேனும் முறையாக அவர்களை மனோவசியம் மூலம் நினைவு ரீதியாக அந்த குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு அழைத்துச் சென்றால் அவர்களால் பல ஆண்டுகளுக்கு முன் நடந்தவற்றை அப்படியே எங்கே தொட்டார், எப்படி நடந்து கொண்டார் என்று விவரிக்க முடியும். காரணம், பதிவுகள் இருக்கும். புரிகிறதோ இல்லையோ, டேப் ரெக்கார்டர் கேள்வி கேட்காது, வருவதை பதிவு செய்து கொள்ளும். அதை போன்ற அமைப்பு நம்மிடம் உண்டு. ஆழ்மனம் அப்படிப்பட்ட பதிவுகளின் கிடங்கு. உணர்வுகளின் பதிவு. நிகழ்வுகள் இப்படி பதிவாவதைப் போலவே நிகழ்வுகளினால் அவ்வப்போது உருவாகும் உணர்வுகளும் உடன் பதிவாகும். உதாரணத்துக்கு பயம். அந்த குறிப்பிட்ட நபர் பெரிய மீசை வைத்திருந்தவராக இருந்திருந்தால் கண்டிப்பாக. உதாரணத்திற்குத்தான், பாரதி, மாப்போசி எல்லாம் கூட பெரிய மீசை மற்றும் பெரிய மனசுக்காரர்கள்தான். அந்த குழந்தைக்கு பெரிய மீசைக்காரர்களிடம் ஒருவித அச்சம் ஏற்படும். காரணம் தெரியாது, ஆனால் அச்சம் இருக்கும். மகிழ்ச்சி, வெறுப்பு என்று பல்வேறு விதமான உணர்வுகளும் கூட காரணமின்றி சிலரிடம் வருவதாக நாம் நினைக்கிறோம். காரணங்கள் முன் அனுபவங்களால், நினைவில் இல்லாத, புரிந்து கொள்ள வாய்ப்பில்லாத அனுபவங்களால் இருக்கலாம். குடும்பங்களில் மட்டுமல்ல, எல்லா இடங்களிலும் குழந்தைகள் முன்பாக பெரியவர்கள் மற்றவர்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பது முக்கியம். அவற்றுக்கு புரியாது என்று பெற்றோர் சண்டையிட்டு கொள்வதை குழந்தையின் மனம் பதிவு செய்கிறது. அதன் தாக்கம் இல்லாமல் போகாது. திரு அருணாச்சலம் CSIRல் இருந்து ஓய்வு பெற்ற ஒரு பேராசிரியர். அவர் பகிர்ந்து கொண்ட ஒரு தகவல் இந்த இடத்தில் விவரிக்க பொருத்தமானது. அவருக்கு வயது 5 அல்லது 6 இருக்கலாம். அருணாச்சலத்தை சோ முருகப்பா என்ற சீர்திருத்தவாதியும் அவர் மனைவியும் நடத்திய பள்ளியில் கொண்டு போய் சேர்த்தார்கள். அருணாச்சலம் பணக்கார வீட்டு பிள்ளை. அவரது பெற்றோர் மகன் விடுதியில் தங்கியிருக்க போகிறானே என்று கண்ணாடி பாட்டில் மற்றும் தகரடின்களில் ரொட்டி மிட்டாய் எல்லாம் கொடுத்து விட்டிருந்தார்கள். பள்ளி முடிந்து மாலை விடுதிக்கு வந்தாயிற்று. ஏதாகிலும் கொஞ்சம் பலகாரம் சாப்பிட்டு விட்டு விளையாட வருவார்கள். அருணாச்சலத்தை அழைத்த சோ முருகப்பா, உன் வீட்டிலிருந்து நீ கொண்டு வந்திருக்கும் தின்பண்டங்களை எடுத்து வா என்றார்கள். சிறுவன் அருணாச்சலம் ஒரு டப்பாவை தூக்க முடியாமல் தூக்கியபடி சந்தோஷமாக வந்தான். அருணாச்சலத்தை தன் அருகில் அமர வைத்து கொண்டு விடுதியில் தங்கியிருக்கும் மற்ற பிள்ளைகளை வரிசையில் நிற்கச் சொன்னாள். பொருளாதார வசதியில் எல்லா தட்டுகளிலும் இருக்கும்
பல சிறுவர் சிறுமியர் அவர்கள். அருணாச்சலத்தை விட்டு அந்த பிள்ளைகள் அனைவருக்கும் ஆளுக்கு ஒன்றாக கொடுத்து அன்றே அந்த டப்பாவை காலி செய்தார் சோ முருகப்பா. பள்ளியின் முதல்வர் சொல்கிறார் என்று ஒவ்வொருவருக்கும் தனது தின்பண்டத்தை எடுத்து விநியோகிக்கிறார் சிறுவன் அருணாச்சலம். 75 வயதாகும் அருணாச்சலத்துக்கு அவர் வாழ்க்கையில் நடந்த, அதிலும் சமீபத்தில், அதாவது நேற்று, அதற்கு முதல் நாள் என்பது போல நடந்த பலவும் நினைவில் இல்லை. ஆனால் 70 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த இந்த நிகழ்வு நினைவிருக்கிறது. தான் இன்று பலருக்கும் உதவுகிறவனாக இருப்பதற்கு காரணம் சோ முருகப்பா போன்றவர்களை பார்த்ததாக இருக்கலாம் என்கிறார். உங்களாலும் இப்படி சிலவற்றை மிக சுலபமாக பல ஆண்டுகள் தாண்டி நினைவுபடுத்தி பார்க்க முடியும். இதுவரை சொல்லியிருப்பவற்றை சுருக்கமாக சொல்வதானால் இப்படி சொல்லலாம். தம்மை சுற்றி நடப்பவற்றை மனிதர்களின் மூளை ஐம்புலன்களின் வழியாக பெறுவதன் மூலம் பதிவு செய்கிறது. கவனமாக பார்ப்பவை கேட்பவை தவிர மற்றவையும் இவ்வாறாக பதிவாகின்றன. ஒருவர் எதையெல்லாம் பதிவு செய்து கொண்டார் என்பது அவருக்கு தெரியாமலும் இருக்கும். பதிவுகளின் தாக்கம் அவரது செயல்களில் வெளிப்படலாம். மனோதத்துவ நிபுணர்கள் ஒருவருக்கு தெரியாமல் இருக்கும் அவரது பதிவுகளை வெளிக்கொணர்ந்து அவரையே சொல்ல வைக்கலாம் என்கிறார்கள். அடுத்து நாம் பார்க்க இருப்பது இவ்வாறாக பதிவு ஆகிறவை எப்படி பதிவாகின்றன என்பதைத்தான். இதென்ன கேள்வி? நடப்பவற்றை அப்படியே தானே பதிவு செய்து கொள்ள வேண்டும் என்று தோன்றுகிறதா? இதுதான் விசேஷம். இதுதான் கேடும் கூட. ஒருவர் சொல்கிறார், நான் நேற்று கேரட் சாப்பிட்டேன். அதே கூட்டத்தில் அமர்ந்திருக்கும் வேறு சிலரும் முன்தினம் அவர்கள் கேரட் சாப்பிட்டதாக சொல்கிறார்கள். மேடையில் இருப்பவர் அவர்களிடம் சொல்கிறார், எல்லோரும் ஒரு வெள்ளைத்தாளில் கேரட் எப்படி இருந்தது என்று எழுதுங்கள். எழுதிவிட்டு ஒவ்வொருவராக பதில் சொல்லுங்கள். கேரட் எப்படி இருந்தது? கடிக்க முடியவில்லை, முரட்டு கேரட். அடுத்து அமர்ந்திருக்கும் நீங்கள் சொல்லுங்கள். கேரட் எப்படி இருந்தது? வாயில் போட்டதும் கரைந்தது. வரிசையாக ஒவ்வொருவராக அதே கேள்விக்கு பதில் சொல்லுங்கள். நல்ல இனிப்பு சார். கடுமையான உரைப்புங்க. உப்பே போதவில்லை. பயங்கர சூடு சார். மேடையில் இருந்தவருக்கு வியப்பு இல்லை. பதில்கள் அவர் எதிர்பார்த்ததுதான். ஆனால் படித்து கொண்டிருக்கும் உங்களின் சிலருக்கு ஆச்சரியமாக இருக்கலாம். அதெப்படி? கேரட் இனிக்கும், உரைக்கும், குழைவாக இருக்கும், உப்பு இல்லாமல் சூடாக இருக்கும். யூகிக்கக்கூடியதுதான். அவர்கள் எல்லாம் பச்சையாக சாப்பிடவில்லை. ஒருவர் கேரட் அல்வா சாப்பிட்டிருக்கிறார். வேறு ஒருவர் சாப்பிட்டது கேரட் பொரியல். இன்னொருவர் கேரட் சூப் அருந்தியிருக்கிறார். அடுத்தவர் கேரட் சாலட் சாப்பிட்டிருக்கிறார். அவர்கள் கடையில் வாங்கிய போது ஒரே போன்ற கேரட். அவர்கள் வாய்க்குள் போன போது வெவ்வேறு விதமானவை. ஆனால் எல்லோரும் தாங்கள் கேரட் பற்றி தான் கருத்து தெரிவிப்பதாக சொல்வார்கள். நாம் பார்க்கும், அனுபவிக்கும் நிகழ்வு கேரட் போன்றது. அந்த அனுபவத்தை நாம் புரிந்து கொள்ளும் விதம், எடுத்துக்கொள்ளும் விதம் என்பது சமைத்த கேரட் போன்றது. எது சரி? அனுபவத்தை சமைப்பது யார்? அது எப்படி என்ற கேள்விகள் இயல்பாக வரக்கூடியவைதான். அவரவர்களே தான் சமைத்து கொள்கிறார்கள். அவர்களுடைய முன் அனுபவம், அவர்கள் சித்தாந்தம், கொள்கைகள், விருப்பங்கள், அச்சம் போன்றவை சார்ந்து சமையல் நடக்கும். நிறுவனத்தில் இருந்து 5 அலுவலர்களை ஒரு கான்ஃபரன்ஸுக்கு அனுப்புகிறார்கள் என்று வைத்துக்கொள்வோம். போய்விட்டு வருகிறார்கள். போய் வந்த பின் அவர்களுக்கு நெருக்கமானவர்களிடம் கான்ஃபரன்ஸ் பற்றி அவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பதை வெளிப்படையாக சொல்லும் பட்சம் அவை எப்படி இருக்கும்? சுத்த வேஸ்ட், எல்லாம் ஹம்பக், ஏமாத்துறாங்க. சூப்பர், நாம் பல ஆண்டுகள் பின்தங்கி இருக்கிறோங்கிறது மட்டும் நல்லா புரிஞ்சிச்சு.
பெரிய ப்ராஜெக்ட்ஸ் பிடிக்கிறதுக்காகத்தான் அவர்கள் செய்கிற விளம்பரங்கள் தான் இந்த கான்ஃபரன்ஸ். இதுக்கு நாம் காசு கட்டி அட்டன் பண்ண வேண்டியிருக்கு. 3 நாள் நல்ல விடுதலைப்பா, ஆஃபீஸிலிருந்தும் வீட்டிலிருந்தும். அடுத்து எப்போ இப்படி வரும்னு இருக்குது. ஹோட்டல் சாப்பாடு நல்ல சேஞ்ச். எல்லாம் வழக்கம் போலத்தான், ஒன்றும் பெருசாக இல்லை. நடந்தது ஒரே கான்ஃபரன்ஸ் தான். இவர்கள் சொல்வதில் ஏதும் தகிடுதத்தம் இல்லை. அவர்கள் எடுத்துக்கொண்ட விதத்தில் சொல்கிறார்கள். ஆக ஒரே விஷயத்தை நபருக்கு நபர் வேறு விதமாக எடுத்துக்கொள்கிறோம். திரைப்படம், புத்தகம், அரசியல், கலைகள், கலைஞர்கள், விளையாட்டு வீரர்களின் செயல்பாடுகள் பற்றியெல்லாம் எவ்வளவு கருத்துகள் நடமாடுகின்றன. யார் சொல்வது சரி, யார் சொல்வது தவறு? எல்லாம் அவரவர் புரிந்து கொண்ட விதம் பேசுகிறார்கள். அதுதான் உண்மை, ஃபேக்ட் என்று அடித்து பேசுகிறார்கள். எந்த இடத்தில் NLP தெரிவிக்கும் மிக முக்கியமான அற்புதமான ஒரு கருத்து படிவத்தை அறிமுகம் செய்து வைப்பது சரியாக இருக்கும். அந்த கருத்து படிவத்தின் பெயர் டீப் ஸ்ட்ரக்சர். தமிழில் சொல்வதென்றால் கடக்கால் கட்டுமானம் என்று சொல்லலாம். ஒரே நிகழ்வை, பேச்சை, நடத்தையை பலரும் வெவ்வேறு விதங்களாக புரிந்து கொள்வதற்கும் எடுத்துக்கொள்வதற்கும் காரணங்கள் உண்டு. முதலில் கான்ஃபரன்ஸ். இரண்டாவது அவரவர் பார்ப்பது, கேட்பது, முகர்வது, உணர்வது, சுவைப்பது. மூன்றாவது புலன்கள் பெற்று அனுப்பும் தகவல்களை தங்கள் வடிதட்டுகள் வழியாக வாங்கிக் கொள்ளல். நான்காவது அவற்றை கவனிப்பது. ஐந்தாவது அதுதான் கான்ஃபரன்ஸில் நடந்ததாக நம்புவது. கவனித்திருக்கலாம். மூன்றாவதில்தான் மாற்றம் நடைபெறுகிறது. உலகில் நடப்பவற்றை புரிந்து கொள்ளும் விதங்களில் மாறுபாடுகள் வருவதற்கு 3 வடிதட்டுகளை, ஃபில்டர்களை காரணங்களாக சொல்கிறார்கள். முதலாவது ஜெனரலைசேஷன், பொதுப்படுத்திக் கொள்வது. இரண்டாவது டிஸ்டார்ஷன், மாற்றி புரிந்து கொள்வது. மூன்றாவது டெலிஷன், சிலவற்றை கவனிக்க பதிவு செய்து கொள்ள தவறுவது. இந்த 3 ஃபில்டர்களால் தான் ஒரே விஷயம் வெவ்வேறு நபர்களால் வெவ்வேறு விதமாக புரிந்து கொள்ளப்படுகிறது. அதையே சரி என்று நம்புகிறார்கள். அந்த நம்பிக்கை வழி அமைகிறது அவர்கள் செயல்கள். ஃபில்டர் என்ற வடிதட்டுகள் பற்றி இன்னும் கொஞ்சம் விளக்கமாக சொல்லத்தான் வேண்டும். காராபூந்தியின் வடிவம், ஷேப் என்ன? உருண்டை. காராச்சேவின் வடிவம், முறுக்கின் வடிவம், இடியாப்பத்தின் ஷேப் எல்லாம் வேறு வேறு அல்லவா? அவை அந்தந்த வடிவங்களை பெறுவதற்கு அவை எந்த தட்டு வழியாக வெளியே வந்தன என்பதுதானே காரணம். அவைதான் வடிதட்டுக்கள். ஒவ்வொருவர் மூளைக்குள்ளும் இப்படிப்பட்ட வடிதட்டுக்கள் உண்டு. அவற்றின் ஓட்டை அளவுகள், வடிவங்கள் எல்லாம் அவர்களது கலாச்சாரம், பழக்க வழக்கங்கள், நம்பிக்கைகள், மதிப்பீடுகள், அனுபவங்கள் சார்ந்தவை. ஜெனரலைசேஷன் என்பதை தமிழில் பொதுமைப்படுத்தி பேசுவது, புரிந்து கொள்வது என்றும், டிஸ்டார்ஷன் என்பதை திரித்து புரிந்து கொள்வது என்றும், டெலிஷன் என்பதை சிலவற்றை விட்டு பார்ப்பது, புரிந்து கொள்வது என்றும் சொல்லலாம். இவை கிட்டத்தட்ட மொழி மாற்றம்தான், மிகச் சரியானது என்று சொல்ல முடியாது. பொதுமைப்படுத்துதல், ஜெனரலைசேஷன் என்பது பலரும் செய்வதுதான். நான், நீங்கள் எவரும் இதற்கு விதிவிலக்கல்ல. மேலே பார்த்த கான்ஃபரன்ஸ் சென்று வந்த அலுவலர்களில் யார் சொன்னது இந்த வலையில் விழுந்ததால் வந்த வார்த்தைகள் என்று கண்டுபிடிக்க முடிகிறதா? ஒன்றுக்கு மேற்பட்டவர்கள் சொன்னவற்றுள் பொதுப்படுத்தி பேசும் தன்மை இருந்தாலும்
முதலாம் அவர் சொன்ன இதெல்லாம் சுத்த வேஸ்ட், ஹம்பக் என்ற வார்த்தைகள் பொதுப்படுத்தும் தன்மையானவை. அரசியல் என்பது சாக்கடை. சாமியார்கள் ஏமாற்றுக்காரர்கள். யாருக்கும் பிச்சையே போடக்கூடாது, உழைச்சு தான் சாப்பிடணும். இது போன்ற பல பொதுவான சிந்தனைகள் உண்டு. சிலர் அவற்றுள் மிக உறுதியாக இருப்பார்கள். இதனால் என்ன பிரச்சனை என்று கேட்கலாம். இப்படிப்பட்ட சிந்தனை கொண்ட ஒருவர் அவரிடம் ஏற்கனவே இருக்கிற இந்த சிந்தனை வழியாகத்தான் நடக்கும் நிகழ்வை பார்ப்பார். அதனால் நடப்பது எப்படி இருந்தாலும் அது அவர் சிந்தனையை ஒத்த விதமாகவே அவரால் எடுத்துக்கொள்ளப்படும். சினிமாவெல்லாம் வேஸ்ட் என்பவரால் நல்ல படங்களையும் அதன் பயன்களையும் கூட ஏற்றுக்கொள்ள முடியாது. காரணம், ஏற்கனவே கெட்டிப்பட்டு போன அவரது குறிப்பிட்ட அபிப்பிராயம். அபிப்பிராயம் என்று யோசிக்கையில் இந்த இடத்தில் அது பற்றியும் கொஞ்சம் தெரிந்து கொண்டு விடலாம். அபிப்பிராயங்கள் உண்மையாக இருக்க வேண்டும் என்பதில்லை, முற்றிலும் தவறாகவும் இருக்கலாம். முதன்முறையாக ஒருவரை பார்க்கிறோம் அல்லது முதலாக ஒருவருடன் சேர்ந்து ஒரு வேலை செய்கிறோம் அல்லது பயணிக்கிறோம். அதாவது முதல் அறிமுகம். அப்போது அவரை பற்றி நமக்கு ஒரு அபிப்பிராயம் ஏற்படுகிறது. அந்த அபிப்பிராயம் எப்படியும் இருக்கலாம். அவர் நல்லவர் என்றோ அல்லது கெட்டவர் என்றோ, திறமைசாலி என்றோ திறமையற்றவர் என்றோ, எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். அந்த முதல் அபிப்பிராயத்திற்கு முன்பாக நமக்கு அவரை பற்றி எண்ணமே இல்லை. நம் மனது எழுதப்படாத வெள்ளைத்தாள். அந்த அபிப்பிராயத்தை தான் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் என்கிறோம். கூடவே அதை ஏன் பெஸ்ட் இம்ப்ரெஷன் என்றும் சொல்கிறார்கள் தெரியுமா? காரணம், அதன் பின் அவரை பற்றி நம்மால் பெரிதாக அபிப்பிராயத்தை மாற்றிக்கொள்ள முடியாது. முதல் அபிப்பிராயத்தை ஒட்டிதான் கணிப்போம், மேலும் கவனிப்போம். உதாரணத்திற்கு, ஒரு நபர் வேலை கேட்டு நம்மிடம் வருகிறார். நாம் அவரை பார்க்கிறோம். அவர் உடை, பேச்சு போன்றவற்றை வைத்து மனதுக்குள் அவர் பற்றி என்ன கொஞ்சம் சோம்பேறியோ என்று ஒரு எண்ணம் வருகிறது. அதன் பின் அவரை ஒரு கேள்வி கேட்கிறோம். ஏன் உங்களுக்கு இவ்வளவு வேர்க்கிறது? வேக வேகமாக ஓடி வந்தேன் சார், அதனால்தான் சார். இந்த பதிலை வைத்தும் நம் மனதுக்குள் ஒரு எண்ணம் உருவாகும். அந்த எண்ணம் எப்படி இருக்கும்? சோம்பேறியே தான். வீட்டில் நேர்முகத்துக்கு தாமதமாக கிளம்பியிருப்பார். அதுதான் ஓடி வர வேண்டி இருந்திருக்கிறது. நம்முடைய இந்த எண்ணம் வேலை கேட்டு வந்திருப்பவருக்கு சாதகமானதா பாதகமானதா? கண்டிப்பாக பாதகமானது தான். ஒரு கால் கேள்வி கேட்பதற்கு முன் நமது ஏற்பட்ட முதல் அபிப்பிராயம், அட பரவாயில்லையே, ஆள் டீசெண்டாக இருக்கிறதா என்பது போல அமைந்திருந்தால், பின்னால் நாம் கேட்ட ஏன் உங்களுக்கு இவ்வளவு வேர்க்கிறது என்ற கேள்விக்கு அவர் அதே வேக வேகமாக ஓடி வந்தேன் சார், அதனால்தான் சார் பதிலை சொல்லியிருந்தாலும் நமது எண்ணம் எப்படி போயிருக்கும் தெரியுமா? நேர்முகம் என்பதற்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தால் இப்படி வேர்க்கும் அளவு ஓடி வருவார், அக்கறை உள்ள மனிதர். கேள்விக்கு அவர் சொன்ன பதில் ஒன்றேதான். ஆனால் அவர் மீது வைத்திருக்கும் அபிப்பிராயம் காரணமாக பதில் வேறு விதங்களில் புரிந்து கொள்ளப்படுகிறது. இதிலிருந்து என்ன புரிந்து கொள்ள வேண்டும்? முதல் அபிப்பிராயம் முக்கியம். வேறு ஒன்றும் இருக்கிறது. அது இதெல்லாம் ரெட்டிகுலர் ஆக்டிவேட்டிங் சிஸ்டம், சுருக்கமாக ராஸ். அது செய்கிற வேலைதான். ராஸ் பற்றி பின்னால் விரிவாக பார்க்கலாம். இந்த ராஸ் தான் மூளையின் வேலையை சுலபமாக்க முதல் அபிப்பிராயத்தை ஒட்டியே அடுத்தடுத்த அபிப்பிராயங்களை உருவாக்குகிறது. ஒருவர் தவறு செய்கிறார். நல்லவர் இல்லை என்று நமக்கு தோன்றினால் அது உண்மையாக இருக்க வேண்டும் என்கிற அவசியமில்லை. அது நம்முடைய மனக்கருத்து, அவ்வளவுதான். மக்கள் மற்றவர்களை பற்றி
அவரா? அடேயப்பா, படு கஞ்சனாச்சே. அவளுக்கு ரொம்ப கூச்ச சுபாவமாச்சே என்பது போலெல்லாம் கருத்துக்கள் வைத்திருக்கிறார்கள். அடுத்தவர்களை பற்றி மட்டுமல்ல, தங்களை பற்றியுமே இப்படி அழுத்தமான அபிப்பிராயங்கள் வைத்திருக்கிறார்கள். நான் இப்படித்தான், எனக்கு இது ஒத்து வரும், இது ஒத்து வராது, என்னால் கொஞ்சம் கூட பசி தாங்க முடியாது என்பது போல. இப்படியெல்லாம் எண்ணுவது சரியா? இப்படிப்பட்ட கருத்துக்கள் சரியாக இருக்க வேண்டும் என்பதில்லை. நபருக்கு நபர் மாறுபடும். சூப்பர் மார்க்கெட் ஒன்றில் பில் போட்டு முடித்ததும் பில் போட்ட பெண், இதை நிறைவு செய்ய தந்துவிட்டு போங்கள் என்று ஒரு படிவத்தை வாடிக்கையாளரிடம் எடுத்து நீட்டினாள். அதை வாங்கிய அந்த நடுத்தர வயதுக்காரர் அந்த படிவத்தை நிறைவு செய்யாமல், எனக்கு வேற வேலை இல்லையா என்று சொல்லி அந்த பெண் அருகில் போட்டுவிட்டு போய்விட்டார். என்ன மனுஷன் இவர், கொஞ்சம் கூட இங்கிதம் தெரியாதவர் என்று அந்த பெண் முணுமுணுத்தாள். அவள் மனக்கருத்து சரிதானா? அப்போது அவள் அருகில் இருந்த மற்றொரு பெண் ஊழியர் சொன்னாராம், ஒரு கால் அவருக்கு ஆங்கிலம் படிக்க தெரியாதோ என்னவோ. இங்கிதம் தெரியாதவர் என்று புரிந்து கொள்ளலாம், அல்லது ஆங்கிலம் படிக்க தெரியாதவர் என்று புரிந்து கொள்ளலாம். அது அவரவர் வடித்தட்டு பொறுத்தது. நண்பர் ஒருவரின் மகள் இரு பாலரும் படிக்கும் கோயட் பள்ளியில் இருந்து பெண்கள் மட்டுமே படிக்கும் பெண்கள் பள்ளிக்கு மாறியதும் அங்கே சக மாணவிகள் பழகும் விதங்களில் பெரும் வேறுபாடு இருப்பதை உணர்வதாக என்னிடம் சொன்னாள். விஜய் தொலைக்காட்சியில் வந்த பிக்பாஸ் நிகழ்ச்சியில் பங்கேற்பாளராக இருந்த கவிஞர் ஸ்னேகன், பிக்பாஸ் வீட்டிற்குள் சக பங்கேற்பாளராக இருந்த பெண்களை தொட்டு தொட்டு பேசுவதாகவும் கட்டிப்பிடிப்பதாகவும் விமர்சனங்கள் வந்தன. மேலும் பிற நகைச்சுவை நிகழ்ச்சிகளில் அந்த விஷயத்தை தொட்டுக்காட்டி கேலி செய்தார்கள். ஸ்னேகன் செய்த தவறு என்பது சிலர் பார்வை, தவறல்ல இயல்பானதுதான் என்பது வேறு சிலர் பார்வை. இந்த பார்வை வேறுபாட்டுக்கு காரணம் அவர்களது வடித்தட்டுக்கள். கனடாவில் வாழும் மீனாட்சி சுந்தரம் என்ற எனது உறவினருக்கு பூனைகள் என்றால் கடும் அலர்ஜி. பூனையின் எச்சில் காற்றில் கலந்து அவர் மூக்குக்கு வந்தால் போச்சு, தும்ம ஆரம்பித்து பின்பு பெரும் அவஸ்தைக்கு ஆளாவார். அது சரியாக பல நாள்களாகும். ஆனால் அவரது நண்பர் அந்த பூனையை செல்ல பிராணியாக வளர்ப்பவர், கொஞ்சி குழாவுவார். பூனை என்பது மீனாட்சி சுந்தரத்தின் மனக்கருத்தில் ஒரு பிரச்சனை. அவரது உறவினரின் மனக்கருத்தில் செல்லக்குட்டி. ஒரே பூனை, அவரவர் சொந்த அனுபவம் காரணமாக மனக்கருத்துகளில் வேறுபாடு, அவர்கள் வடித்தட்டுக்கள் செய்யும் மாற்றம். மீனாட்சி சுந்தரம் விஷயத்தில் அவரது பூனை குறித்த மனக்கருத்து சரிதான். ஆனால் சிலருடைய அல்லது அதே மீனாட்சி சுந்தரத்தின் வேறு சில மனக்கருத்துகள் உண்மைக்கு மாறாக அவர்களது கற்பனையாக தவறான புரிதலாக இருக்கலாம். உதாரணத்திற்கு, எனக்கு வேண்டிய ஒரு பத்திரிகை நண்பருக்கு வயது 30. அவருக்கு லிஃப்டில் போவது வருவது என்றால் இன்னமும் பயம். சிறு வயதில் ஒருமுறை கரண்ட் போய் லிஃப்டில் இருட்டில் தனியாக மாட்டிக்கொண்ட அனுபவம் அவரது ஆழ்மனதில் லிஃப்ட் என்றாலே அபாயம் என்பதாக பதிந்துவிட்டது. அவர் பயப்படும் அளவு லிஃப்ட்டுகள் ஆபத்தானதா? ஆனால் அவரால் லிஃப்டை அப்படி மட்டுமே பார்க்க யோசிக்க முடிகிறது. அவருடைய வடிதட்டு அப்படிப்பட்டது. ஸ்டீஃபன் ஹாக்கின்ஸ், ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் போன்றோர் கடவுள் என்பார்கள். அவர்கள் சொல்லும் கடவுள் மதம் தொடர்பானவர் அல்ல. கடவுள் குறித்த அவர்களது மனக்கருத்து சாதாரண மக்களின் கடவுள் பற்றிய மனக்கருத்துகளிடம் இருந்து வேறுபட்டது. இப்படிதான் ஒவ்வொன்றை பற்றியும் ஒவ்வொருவரும் வெவ்வேறு மாதிரியாக நினைத்து கொண்டிருக்கிறோம். சில பெயர்களை கேட்டால், சிலரை சிலவற்றை பார்த்தால் வெவ்வேறு நினைப்புகள், உணர்வுகள் வரப்பெறுகிறோம். அம்மா என்றால், பள்ளிக்கூடம் என்றால், வாத்தியார், திருமணம்,
முதல் நேர்முகத் தேர்வு, முதல் குழந்தை பிறப்பு, உடல் உறவு என்றெல்லாம் நினைத்தால் ஒருவர் மனத்திரையில் இருப்பது போலவா அடுத்தவர் மற்றவர் மனத்திரைகளில் படங்கள், உணர்வுகள் எழும்புகின்றன? எது மரியாதை, எது இங்கிதம், எது வெறுப்பு என்பனவற்றை பலரும் பலவிதமாக புரிந்து வைத்திருக்கிறோம். எல்லோரும் ஒரே மாதிரி எடுத்துக்கொள்வதில்லை. ஆண் பெண் பழகுவது, அதை பெரியவர்கள் பார்க்கும் விதங்கள் வேறாக இருக்கலாம். சகோதரிகளே இல்லாத வீட்டில் வளர்ந்த ஆண் பிள்ளைகளின் பார்வைக்கும் பெண் பிள்ளைகளுடன் சேர்ந்து வளர்ந்த பிள்ளைகளுக்கும் இடையே வேறுபாடு உண்டு. ஆண் பெண் இருபாலரும் சேர்ந்து படிக்கும் பள்ளிகளில் படிக்கும் மாணவ மாணவியர்களின் பார்வைகளில் நட்பு, தொட்டு பேசுவது, ஒன்றாக வெளியில் போவது வருவது குறித்தெல்லாம் வேறுபாடுகள் இருக்கும். ஒரே நிகழ்வை இரு குழுவினரும் வெவ்வேறு விதங்களாக பார்ப்பார்கள், எடுத்துக்கொள்வார்கள். ஒருவரது மனக்கருத்து என்பது ஒருவரது படிப்பு, அனுபவம், நட்பு வட்டம், குடும்ப பழக்க வழக்கங்கள், இருக்கும் சமூக கலாச்சார வழக்கங்கள், வாழும் நாடு ஆகியவற்றாலும் அவரது நினைவுகள், அனுபவங்கள், கேட்டது, எதிர்பார்ப்பது, பயப்படுவது என்பவற்றாலும் ஆன கலவை. ஆகவே எதுவும் ஒரே மாதிரியாக இருக்க வாய்ப்பே இல்லை. ஆக இங்கே புரிந்து கொள்ள வேண்டியது, ஒரு விஷயத்தை எல்லோரும் ஒரே போல பார்ப்பார்கள் என்பது இல்லை. இரண்டாவது, மற்றவர்கள் வேறு விதங்களாக பார்ப்பதால் அவர்கள் முட்டாள்கள் அல்லது கோழைகள் அல்லது ஏமாற்றுக்காரர்கள் அல்லது பொய் சொல்கிறவர்கள் என்று நினைக்க வேண்டாம். சதுரங்க வேட்டை திரைப்படத்தில் மிகப்பெரிய ஏமாற்று செய்த கதாநாயகனை போலீஸ் காவலில் வைத்து அடிப்பார்கள், விசாரிப்பார்கள். அப்போது அவன், இந்த உலகத்தில் எல்லாம் இருக்கும், பார்ப்பேன், ஆனால் எனக்கு எதுவும் கிடையாது என்கிற நிலையில்தான் நான் திருட ஆரம்பித்தேன் என்று சொல்வான். அந்த மனிதனின் சூழ்நிலையை, மனநிலையை அந்த சமயம்தான் புரிந்து கொள்ள முடிந்தது. ஊரில், உலகத்தில், கடைகளில் எல்லாம் இருக்கிறது. பலரும் சந்தோஷமாக சாப்பிடுகிறார்கள், அனுபவிக்கிறார்கள். அவனுக்கு கடுமையாக பசிக்கிறது. கையில் காசில்லை, பசி கொள்கிறது. எவரும் தரவில்லை. கேட்டால் விரட்டுகிறார்கள். அவன் என்ன செய்வான்? எது சரி, எது தவறு என்பதில் அவனுக்கு அந்த நேரம் வேறு பார்வை இருக்க முடியும் தானே? அவனை விசாரிக்கும் ஒரு போலீஸ் அதிகாரிக்கும் சிறு வயதில் அப்படி ஒரு நிலை இருந்திருக்குமானால் அவருக்கு அவனுடைய அந்த செயல் பற்றிய புரிதல் எப்படி இருக்கும்? அப்படி அனுபவம் இல்லாமல் வளர்ந்த ஒரு போலீஸ் அதிகாரியின் புரிதல் எப்படி இருக்கும்? இதுதான் வேறுபாடு. இதைத்தான் NLP வடிதட்டு என்கிறது. ஆக ஒருவருடைய மனக்கருத்து, பெர்செப்ஷன் என்பதும் உண்மை என்பதும் ஒன்றல்ல, வேறு வேறு. மேலும் விருமாண்டி படத்தில் வருவது போல எதை பற்றியும் ஒவ்வொருவரும் அவர்களது இப்படித்தான் நடந்தது என்று ஒரு வெர்ஷன் இருக்கும். ஒருவருடைய மனக்கருத்து என்பது அவர் புரிந்து கொண்ட விதம் பொறுத்ததுதான். சில ஆண்டுகளுக்கு முன்பு சைக்கிள் பிராண்ட் ஊதுபத்தி கம்பெனிக்காரர்கள் பொதுமக்களுக்கு ஒரு போட்டி நடத்தினார்கள். அதில் வெல்பவருக்கு சில்வர் பிளேட் பரிசு என்று அறிவித்திருந்தார்கள். பரிசு கொடுக்கப்பட்ட அன்று பலரும் சொன்னது, பிளேட் என்றால் நாங்கள் கற்பனை செய்து வைத்திருந்தது வேறு அளவில், ஆனால் கொடுக்கப்படுவது மிக சிறிதாக இருக்கிறதே. வேறு சிலர் சொன்னார்கள், நினைத்ததை விட பிளேட் பெரிதாக இருக்கிறது. என்ன அளவில் பரிசு பொருள் இருக்கும் என்று யாருக்கும் சொல்லப்படவில்லை. ஆனால் கேட்டவர்களின் மனதுக்குள் அவைகளாக வெவ்வேறு அளவுகளில் கற்பனை செய்து கொண்டிருக்கின்றன. விட்டுவிடல், டெலிஷன். மூளையால் சுற்றி நடக்கும் அனைத்து விஷயங்களையும் உள்வாங்க நினைவு வைத்துக்கொள்ள முடியாது. ஒரு பெண்மணி விருந்து ஒன்றுக்கு போனார். மிக அழகான விலையுயர்ந்த வெள்ளை நிற கவுன் ஒன்றை அணிந்து கொண்டு போனார். விருந்தில் எல்லோர் கவனமும் அவர் பக்கம் திரும்பியது. சிலர் அவரது அழகிய உடையை வியந்தும் சிலர் பொறாமையுடனும் பார்த்தார்கள். அந்த பெண்மணிக்கு பெருமையாக இருந்தது. உணவு அருந்தும்போது பக்கத்தில் இருந்த ஒருவர் கை தவறி அவர் சாப்பிட்டு கொண்டிருந்த சூப் முழுவதையும் இவருடைய வெள்ளை கவுனில் கொட்டிவிட்டார்.
அந்த பெண்மணிக்கு கடுமையான கோபம். அங்கே கத்திவிட்டு பாதி விருந்தில் இருந்து எழுந்து தன் வீட்டிற்கு போய்விட்டார். வீட்டிற்கு போனதும் கவுனை கழற்றி பார்த்தவர் மேலும் கோபப்பட்டு கவுனை அப்படியும் இப்படியுமாக இழுத்து துண்டு துண்டாக கிழித்து எறிந்தார். அதன்பின் எவரேனும் விருந்து என்று சொன்னாலே அவருக்கு கோபம் வந்தது. அந்த மோசமான பார்ட்டியில் என்ன நடந்தது தெரியுமா என்றும் விருந்துகளே மோசம் என்று சொல்லலானார். விருந்துகளுக்கு போக மறுத்தார். உண்மையில் அது மோசமான விருந்தா? விருந்து கொடுத்தவர் இவரை சரியாக கவனிக்கவில்லையா? விருந்தில் இவர் மகிழும் விதம் ஏதுமே நடக்கவில்லையா? விருந்தின் முன்பாதியில் இவரை பலரும் பாராட்டினார்களே, இவரும் அது குறித்து பெருமிதமாக உணர்ந்தாரே, அதெல்லாம் பொய்யா? பிறகு ஏன் அவர் விருந்து என்றாலே மோசம் என்று எண்ண வேண்டும்? அந்த சங்கடமான நினைவு மட்டுமே அவரிடம் இருப்பது எப்படி? சிலர் இப்படித்தான். அவர்கள் மன வாழ்க்கையே வீண் என்பார்கள். மணமாகி 3 பிள்ளைகள் பெற்று 20 ஆண்டுகள் வாழ்ந்துவிட்டு வாழ்க்கையே வீண் என்றால்? ஒரு பொருளை வாங்கி நன்கு பயன்படுத்திவிட்டு பின்பு ஏதோ ஒரு காரணத்துக்காக அது மொத்தமும் சரியில்லை என்பார்கள். டிஸ்டார்ஷன், மாற்றி புரிந்து கொள்வது. அவர்களுக்கு என்னை பிடிக்காது, என்னை முட்டாள் என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள், நான் எப்போது விழுவேன் என்று காத்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் அது அதற்கு வேண்டியவற்றை மட்டும் உள்வாங்கும். வேண்டியவை என்றால் அது எதிர்பார்ப்பவை, அதற்கு ஏற்கனவே தெரிந்தவை. 4வது வடிதட்டு ராஸ். பொதுப்படுத்துதல், விட்டுவிடுதல் மற்றும் மாற்றி புரிந்து கொள்ளல் என்ற 3 ஃபில்டர்கள் போக 4வதாக ஒன்றும் இருக்கிறது. அதன் பெயர் ரெட்டிகுலர் ஆக்டிவேட்டிங் சிஸ்டம், சுருக்கமாக ராஸ். இயற்கை எதற்காக இப்படி ஒரு வடிதட்டை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது? காரணமில்லாமல் செய்யாதல்லவா? ஒவ்வொரு வினாடியும் கோடிக்கணக்கான விவரங்கள் ஐம்புலன்கள் மூலம் கிடைக்கின்றன. என்ன, கோடிக்கணக்கிலா என்று வியப்பாக இருக்கலாம். ஆம், கோடிக்கணக்கான விவரங்கள் தான். உதாரணத்துக்கு ஒரு சிறு துளியை பற்றி தெரிந்து கொள்வோமா? இப்போது என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? கையில் புத்தகத்தை வைத்துக்கொண்டு படித்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த புத்தகத்தின் இந்த பக்கத்தை கிண்டில் அல்லது கம்ப்யூட்டரில் படித்து கொண்டிருந்தாலும் ஒரு பக்கத்தை படிப்பதாகவே வைத்துக்கொள்வோம். இந்த சமயம் உங்கள் கண்கள் எவ்வளவு விஷயங்களை பார்க்கிறது? இந்த வாக்கியத்தில் இருக்கும் எழுத்துக்களை மட்டும் என்றுதானே நினைக்கிறீர்கள்? அதுதான் இல்லை. உங்கள் கண்கள் பார்த்து கொண்டிருப்பது அதற்கும் மேலே. எழுத்துகளின் அளவு, நிறம், பாண்ட், சொற்களுக்கு இடையே கொடுக்கப்பட்டிருக்கும் இடைவெளி, முற்றுப்புள்ளியோ கமாவோ, சொற்பிழை, ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருந்தால் அதை, எந்த சொல்லுக்கு அடுத்து எந்த சொல், அதன் பொருள், தாளின் நிறம், தாளின் கணம், அதன் மடிப்புகள், கிழிசல்கள் ஏதும், தூசி தும்புகள் என்று நொடிக்கும் குறைவான நேரத்தில் கண்ணில் படும் தகவல்களை அடுக்கிக் கொண்டே போகலாம். மேலே சொல்லப்பட்டவை எல்லாம் கண்கள் பெற்று மூளைக்கு அனுப்பும் தகவல்கள் மட்டும்தான். அடுத்து மூக்கு. அதேபோல உடல், கைவிரல்கள், காது, நாக்கு இவை எல்லாமும் புத்தகத்தின் இந்த பக்கத்தின் இந்த வாக்கியங்களை படிக்கையில் மூளைக்கு அவை பெறும் தகவல்களை அனுப்புகின்றன. ஒவ்வொரு நொடியும் மூளைக்கு இது போன்ற வெள்ளமான தகவல்கள் கிடைக்கின்றன. அது சரி, ஆனால் இவ்வளவு தகவல்களும் எதற்கு? இவற்றை வைத்துக்கொண்டு என்ன செய்வது? பயன் என்ன? அதே கேள்வியைத்தான் இயற்கையும் கேட்டுக்கொண்டிருக்கும் போல. அதனால்தான் எல்லோரும் உள்ளே வர வேண்டாம் என்று மூளையை சுற்றி ஒரு தடுப்பு போட்டு விட்டது. அந்த தடுப்பின் பெயர் ரெட்டிகுலர் ஆக்டிவேட்டிங் சிஸ்டம், சுருக்கமாக ராஸ்.
நமது மூளைக்கும் மனதுக்கும் ராஸ் ஒரு அற்புதமான உதவியாளர். நமக்கு என்ன தேவை, எது முக்கியம், எதை நாம் தவறவிடக்கூடாது என்று நினைக்கிறானோ அதை தவறவிடாமலும் அதை மட்டுமேயும் கவனத்துக்கு கொண்டு வருவான். ராஸின் வேலை வரும் தகவல்களை வேகமாக ஆராய்ந்து தேவையானவைகளை எல்லாம் மற்றும் தேவையானவைகளை மட்டும் உள்ளே அனுப்புவது. அப்படி தேர்வு செய்ய ராஸ் பார்க்கும் 3 விஷயங்கள். வரும் தகவல் உயிர் வாழ பிழைத்திருக்க அவசியமானதா, முக்கியமானதா? வரும் தகவல்களில் ஏதும் புதிதாக சுவாரஸ்யமாக உள்ளதா? வரும் தகவல் உணர்வு தொடர்பானதா? இரவில் தூங்கிக் கொண்டிருக்கும் போது ஏதோ சத்தம் கேட்டு திடுக்கிட்டு விழிப்பது உண்டுதானே? ஏதோ சரியில்லையே என்று திடீரென திரும்பி பார்ப்பது. இவையெல்லாம் 3இல் முதல் காரணமான தகவல் உயிர் வாழ பிழைத்திருக்க அவசியமானதா, முக்கியமானதா என்ற அடிப்படையில்தான். எதிரில் வரும் வண்டிகள், வண்டியில் நீட்டிக்கொண்டிருக்கும் கம்பிகள், அதன் மேல் அமர்ந்து கொண்டு விளையாடும் இளைஞன், கையில் இருக்கும் பாம்பு என்பது போன்ற தகவல்கள் எதுவும் ஒன்று விடாமல் வர்ணிக்கப்படும். மற்ற பல விஷயங்கள், தகவல்கள் ராஸால் தவிர்க்கப்படும். நீங்கள் வசிக்கும் வீட்டில் இருக்கும் பொருள்கள் எல்லாம் கண்ணில் படும். மூளைக்கு தகவல் போகும். அவையெல்லாம் ஏற்கனவே மூளைக்கு தெரிந்ததுதான். செல்லாது செல்லாது என்று ராஸ் தள்ளிவிடும். ஆனால் நாம் இல்லாத போது நமது மேசை இடம் மாற்றி வைக்கப்பட்டிருந்தால் வந்ததும் கண்ணில் படும். கவனிப்போம். எதில் மாற்றம், புதுமை இருந்தாலும் சரி, எதற்கும் எஜமானரிடம் அனுப்பி வைப்போம், அவர் முடிவு செய்யட்டும் என்று ராஸ் உள்ளே அனுப்பிவிடும். ஒரு கூடை மல்லிகை பூக்களில் ஒரே ஒரு சிவப்பு ரோஜா இருந்தாலும் பளிச்சென தெரியும் அல்லவா? முழு வெள்ளைத்தாளில் ஒரு கருப்பு புள்ளி உடனே கவனத்துக்கு வரும் அல்லவா? அதே போலத்தான் ராஸ் சோதிக்கும் 2வது அம்சம் வந்து குவியும் தகவல்களில் ஏதும் நாவல்டி, வித்தியாசமானவை, புதுமையானவை மற்றும் எதிர்பாராதவை இருக்கிறதா என்று. அதேபோல எது சுவாரஸ்யமாக இருந்தாலும் கவனிக்கும். போரடிக்கிற அரைத்த மாவையே அரைக்கிற விஷயங்களை ராஸ் தள்ளிவிடும். அதனால்தான் கொட்டாவி, தூக்கம் எல்லாம். 3வது ஹை எமோஷனல் கண்டென்ட், அதாவது அதிக உணர்வு தொடர்பானவை. உணவு வாசனை, அம்மாவின் குரல், வளர்த்த நாயின் கேவல், அழகான எதிர்ப்பால் போன்ற ஒருவருக்கு மிகவும் பிடித்த அல்லது அவர் அச்சப்படுகின்ற, கூச்சப்படுகிற விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அதை ராஸ் கவனத்துக்கு கொண்டு போகும். உதாரணத்துக்கு, சுவாரஸ்யமாக திரைப்படம் பார்த்து கொண்டிருக்கையில் முன்னிருக்கையில் அமர்ந்திருக்கும் பெண் திடீரென திரும்பி பார்ப்பாள். காரணம், நம் பக்கத்தில் அமர்ந்திருப்பவர் கால் நீட்ட அது அந்த பெண்ணின் காலில் பட்டிருக்கும். திரையரங்கில் அவ்வளவு சத்தத்தில், திரைப்பட சுவாரஸ்யத்தில், உடன் வந்திருப்பவரின் அருகாமை கொடுக்கும் சந்தோஷத்தில் என்று எவ்வளவுக்கோ நடுவிலும் அந்த லேசான கால் உரசலை அந்த பெண் உணர்ந்து திரும்புவதற்கு காரணம் மிஸ்டர் ராஸ் தான். தூங்கிக் கொண்டே இருக்கும் தாய் திடீரென எழுந்து குழந்தையை பார்ப்பார். அவர் உள்ளுணர்வு ஏதோ சொல்லியிருக்கிறது என்போமல்லவா? அது இந்த ராஸ் வேலைதான். வகுப்பில் ஏதோ எழுதி கொண்டிருக்கும் ஆசிரியர் திடீரென சரியான பக்கம் திரும்பி வம்பு செய்யும் மாணவனை பிடிப்பார். அதெல்லாம் அலர்ட்னஸ் என்போம். எல்லாம் ரெட்டிகுலர் ஆக்டிவேட்டிங் சிஸ்டத்தின் வேலை. எல்லா மனிதர்களிடமும் ராஸ் உண்டு. ராஸின் பெரும்பாலான முக்கிய செயல்கள் ஒன்று போலத்தான். ஆனால் நபருக்கு நபர், அவர் சூழ்நிலை, உணர்வுகள், நம்பிக்கைகள் சார்ந்து ராஸ் சற்று வேறுபடும். முன்பு பார்த்த ஆழ்ந்த நம்பிக்கைகள் கூட ராஸ் எதை மூளையின் கவனத்துக்கு அனுப்ப வேண்டும், எதை அனுப்பக்கூடாது என்பதை பரிந்துரைக்கும். என்னையெல்லாம் எவன் மதிப்பான் என்று நம்புவரால்
அவரை மதிப்பவர்களை கவனிக்க முடியாது. அப்படிப்பட்ட தகவல் வரும். ஆனால் ராஸ் அதை முதலாளியின் கவனத்துக்கு கொண்டு போகாது. காரணம், முதலாளி அது கிடைக்காது என்று உறுதியாக நம்புகிறார். அதை ஏன் வீணாக அனுப்பி கொண்டு என்று ராஸ் நினைக்கும். எல்லோரே காபி சாப்பிடுகிறீர்களா என்று கேட்டிருப்பார்கள். ஆனால் ஒருவர் மட்டும் என்னை கேட்கவில்லை, என்னை மதிக்கவில்லை என்று சொல்லிக்கொண்டே இருப்பார். அவரை கேட்டும் அவர் ஏன் அப்படி பேசுகிறார் என்பது இப்போது புரிகிறதல்லவா? காபி சாப்பிடுகிறீர்களா என்று கேட்டார்கள். அந்த விவரம் போனது. ஆனால் எப்போதும் என்னை கவனிக்க மதிக்க மாட்டார்கள் என்று நம்பியதால் ராஸ் அந்த தகவலை தள்ளிவிட்டு விட்டது. அதனால் என்னை மட்டும் கேட்கவே இல்லை என்று அவர் நினைத்து கொள்கிறார். உஷார் உள்ளே பார் புத்தகத்தில் வரும். பார்க்கிறோம் ஆனால் பார்க்கவில்லை, கேட்கிறோம் ஆனால் கேட்கவில்லை என்ற விஷயம் இதோடு தொடர்புடையது. எனக்கு கிடைக்காது, எனக்கு வராது, நான் சுமார், என்னை பிடிக்காது, என்னால் முடியாது என்றெல்லாம் சொல்லக்கூடாது. நம் பேச்சை யார் கேட்கிறார்களோ இல்லையோ, நாம் கேட்கிறோம். நம் உள்மனது கேட்கிறது என்று முன்பு பார்த்தோம் அல்லவா? அதையும் இதையும் தொடர்பு படுத்தி பாருங்கள். உள்ளே இருந்து கேட்பவர் ராஸ். அவருக்கு நாம் பேசக்கூட வேண்டாம், நினைத்தாலே போதும், அவரது ஆண்டனா கிரகித்து கொண்டுவிடும். எனக்கு நிச்சயம் கிடைக்கும் என்று நம்புபவர் கண்ணில் அது எதுவாக இருந்தாலும் நிச்சயம் படும். காரணம் ராஸ். நேர்மறை எண்ணங்கள், நல்ல நம்பிக்கைகள் தேவை என்று சொல்வது இதனால்தான். எனவே நாமாக நல்ல நம்பிக்கைகள் நமக்கு ஏற்படுத்தி கொள்வது ஒரு புறம், மற்றொரு புறம் அடுத்தவர்களுக்கு நம்பிக்கை கொடுப்பது. முக்கியமாக இள வயதினர், மாணவர்கள், ஊழியர்கள், பிள்ளைகள் ஆகியோருக்கு நல்ல வார்த்தைகள் சொல்ல வேண்டும். நம்பிக்கையூட்டும் விதமாக அவர்களிடம் பேச வேண்டும், விமர்சிக்க வேண்டும். நான் எதையும் வெளிப்படையாக பேசுவேன், மனதில் பட்டதை அப்படியே ஒளிவு மறைவின்றி பேசுவேன் என்று எதையாவது சொல்லி மற்றவர் நம்பிக்கைகளை நொறுக்கிவிடக்கூடாது. நாம் யதார்த்தமாக அதிகம் யோசிக்காமல் பேசும் சில பேச்சுகள் சிலர் மனதில் ஆழமாக பதிந்துவிடக்கூடும். தேவை எச்சரிக்கை. என் 2 கண்களாலும் பார்த்தேன், 2 காதுகளாலும் கேட்டேன் என்பார்கள். ஆனால் அது உண்மையாக இருக்க வேண்டும் என்பதில்லை. கண்ணால் காண்பதும் பொய், காதால் கேட்பதும் பொய், தீர விசாரிப்பதே மெய் என்பதுதான் எவ்வளவு மெய் என்பது இப்போது தெளிவாகிவிட்டதல்லவா? ராஸ் தடுத்திருக்கலாம் என்று புரிந்து கொள்ள வேண்டும். பொதுமைப்படுத்துதல், விட்டுவிடல் மற்றும் மாற்றி புரிந்து கொண்டது காரணமாக இருக்கலாம் என்று புரிந்து கொண்டு மேல் விவரங்கள் கேட்டு தெளிவு பெறலாம். எடை போடாமல் ஒன்றை பார்ப்பதுதான் உச்சபட்ச புத்திசாலித்தனம், அதாவது இன்டெலிஜென்ஸ் என்கிறார் ஜே. கிருஷ்ணமூர்த்தி.